ஹாய் ஆல், வெல்கம் டு நதி மதன் ஹோம்லி லைஃப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கனமான பேன் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ற அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்க்கடலை தோல் நீக்கும் போது ஈஸியாக தோல் நீக்கிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்க்கடலை தீயவே கூடாது. ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ டே பை டே நம்ம வேர்க்கடலை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ வேர்க்கடலை நம்ம டே பை டே சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அயன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. அண்ட் என்னோடய ஸ்மால் ஹோம் ரெமெடி ஃபார் கிட்ஸு. இப்போ ரைனி சீசன்லேயே வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாகவே சளி பிடிக்குது. அதை 2-3 டேஸ்லேயே எப்படி செட்டில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு 2-3 கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு சின்னதாக வெத்தலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேப்பிலை கொழுந்து இலை எடுத்துக்கோங்க. 2-3 மிளகு, ஒரு பிஞ்சு ஜீரகம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இது எல்லாமே நீங்கள் இஞ்சி பூண்டு இடிக்கிற உரலில் பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைச்சிட்டு ஈவினிங் ஒரு உருண்டையோ மார்னிங் ஒரு உருண்டையோ கொடுத்துட்டு வாங்க. ஒரு 2-3 டேஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லாவே செட்டில் ஆகிடும். என்னோடய குழந்தைங்களுக்கு இதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாவே கேட்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்க்கடலை நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நான் இந்த கப்பில் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 4 மெம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால இந்த கப்பில் ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போது நான் ஒரு 6-7 சின்னதாக பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இதே மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் நம்மளுக்கு கம்மியான குவான்டிட்டி இருந்தாலும் ஓகே தான். வேர்க்கடலை அதிகமாக தேங்காய் கம்மியாக இருந்தாலும் சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை அதாவது உடச்சக்கடலை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா உடச்சக்கடலையும் ஒரு சட்னிக்கு நல்லா ரிச்னஸ் கொடுக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 4-5 வரமிளகா ஆட் பண்ணிக்க போகிறேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மியான சைஸில் புளி ஆட் பண்ணிக்க போகிறேன். புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ட்ரை பண்ணதில் இது நல்லாவே டேஸ்ட் கொடுக்குது. அதனால தான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா மைய அரைச்சிக்கலாம். மைய அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதை தாளிச்சிக்கலாம். ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்கலாம். நம்மளுக்கு இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம களி செஞ்சு சாப்பிட்டாலும் மல்லாட்டை சட்னி அரைச்சிட்டு களி எடுத்துக்கிட்டால் அதுக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் மல்லாட்டை சட்னி. இப்போது நான் தாளிக்க போகிறேன். ஆயில் சூடாகிட்டு வந்துடுச்சு. கடுகு, ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும். ஏன்னா கடுகு சரியாக பொரியலைன்னா நம்மளுக்கு ஸ்டொமக் பெயின் வரும். அதுக்காக கடுகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்கிட்ட கருவேப்பிலை ஆயிடுச்சு. அந்த ஒரு ரீசனால் நான் வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மல்லாட்டை சட்னி ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.